आशीष से भर दे। அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். प्रिय लोगों, अभी हम परमेश्वर की वचन को पढ़ेंगे और मनन करेंगे। ஒரு வசனத்தை நாம் அதற்காக வாசிக்கலாம். एक वचन पढ़ेंगे, எபேசியர் 6ஆம் அதிகாரம் इफिसियों की पुस्तक 6वां अध्याय 14वां वचन। 14வது வசனம். 14वां वचन। इसीलिए सत्य से अपनी कमर कसकर और धार्मिकता की झिलम पहनकर। இங்கே நாம வாசிக்க கேட்டோம். यहाँ पर हमने पढ़े, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். जो सत्य से अपनी कमर कसकर। சரி, இங்கே எபேசியர்ல பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். इफिसियों की जो कलीसिया है उसके लिए पौलुस इस तरह लिखता है, அந்த எபேசு சபைக்கு இதை எழுதுகிறார். इफिसियों की जो कलीसिया के लिए लिखता है, அப்பொழுது சில காரியங்களை அவர் சொல்லி வருகிறார். तब कुछ कार्यों को बताता है। எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது நல்ல வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. केवल इफिसियों के लिए नहीं, जो भी कलीसिया है हम सभी के लिए वो लिखा गया है। இதுல சில ஆயுதங்களை குறிப்பிடுகிறார். यहाँ पे कुछ वेपन्स के बारे में बताया है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के जो बच्चे हैं ஒரு யுத்தத்தில் இருக்கிறவர்கள். हम एक युद्ध पे खड़े हैं। நாம் எப்போதும் யுத்தம் செய்கிறவர்கள். हम हमेशा युद्ध लड़ने वाले हैं। நாம் செய்கிற யுத்தம் இந்த மனிதர்களோடு அல்ல. हमारी जो युद्ध है ये मनुष्य के साथ नहीं। மனிதர்களோடு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. मनुष्य के साथ हमें लड़ने की அது जरूरत நம்முடைய नहीं। யுத்தமும் அல்ல. वो हमारी युद्ध भी नहीं। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर ये लिखा है, அது வானமண்டலத்தில் சில பிசாசின் சேனைகள் இருக்கிறது. जो ऊपर जो आसमान में कई वो शैतान का जो झुंड है उसके साथ, அவனுடைய கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. उसके सारे झुंड ये पूरा पृथ्वी पर भरा पड़ा है। அவைகளோடு யுத்தம் செய்கிறது தான் நமக்கு யுத்தம். उसके साथ लड़ना ही हमारा युद्ध है, மனிதர்களோடு அல்ல நம்முடைய யுத்தம். मनुष्य के साथ नहीं। இன்னும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றும் और சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा है शरीर और खून के साथ नहीं। அதான் அந்த மனிதர்களோடு செய்கிற யுத்தம். वही युद्ध है जो मनुष्य के साथ लड़ा जाता அப்படிப்பட்ட है। யுத்தம் அல்ல நமக்கு. वैसा युद्ध नहीं हमारे लिए। நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய இருக்கிறோம். हम एक आत्मिक रीति से हम युद्ध करते हैं। அங்கே அதற்கான சில ஆயுதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். उसके लिए कुछ हथियार दिया है परमेश्वर ने, அதை நாம் அங்கே பார்க்க முடியும். वो हम वहाँ देख सकते हैं। அதுல ஒண்ணே ஒண்ணுதான் நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். उस हथियार में से एक हथियार के बारे में हम जानेंगे। அதற்கு சத்தியம் என்கிறதான கச்சை என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. उसका नाम है सत्य की, जो सत्य की झिलिम। ஜிலினா जिलम जिलम ஜிலம் सत्य का जिलम। ஜிலம் ஆங்கிலத்தில் பெல்ட் என்று சொல்லுவார்கள். वो अंग्रेजी में बेल्ट लिखा है। அப்ப பாருங்க, இந்த சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே என்று சொல்லும்போது இடையிலே என்று சொல்லப்படுகிற ஒரு அர்த்தமுடையதா இருக்கிறது. जो सत्य का जो जो बांधना चाहिए वो कमर कहा गया है, எல்லாரும் பெல்ட் அந்த இடுப்புல கட்டி இருப்பார்கள். क्योंकि सभी लोग बेल्ट को कमर पर बांधते हैं। அது ஒரு முக்கியமான ஒரு 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 ஆயுதம். அது एक मुख्य हथियार है, அது ஒவ்வொருவரும் பயன்படுத்துகிறார்கள். वो हर एक उसको वापरता है। இன்றைக்கு அதைத்தான் நம்ம கவனிக்க போகிறோம். आज हम उस पर ध्यान देंगे। அந்த பெல்ட்டுக்கு இங்கே பொருள், ஆவிக்குரிய பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. वो बेल्ट को आत्मिक रीति से कहा गया है, சத்தியம் என்னும் கச்சை என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. सत्य नाम का जिलिम। இன்றைக்கு இந்த சத்தியத்தினால் நமக்கு கிடைக்கிற பலனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். आज ये सत्य के द्वारा हम जो भलाई पाते हैं उसके बारे में मनन அதனால करेंगे। இன்னைக்கு செய்திக்கு தலைப்பாக சத்தியம் தரும் பலன். आज हम इस विषय में बात करेंगे, सत्य देने वाला भलाई। காலையில சிலுவை தரும் பலன்னு और பார்த்தோம். सुबह ये पढ़े जो क्रूस देता है वो भलाई के बारे இப்பொழுது में। அந்த சத்தியம் தரும் பலன் என்ன என்று சொல்லி பார்க்க अभी इस போகிறோம். समय पर सत्य क्या हमें भलाई देता है उसके बारे में मनन முதல்ல करेंगे। சத்தியம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? पहले हमें ये जानना चाहिए कि सत्य क्या होता है। வேற ஒண்ணுமே இல்ல. சத்தியம் என்றால் உண்மை. सत्य बोलने पर सच्चाई, அதுதானே சரியான பொருள். அதுதான் वो सही अर्थ है। वो சத்தியம் என்றால் உண்மை. सत्य कहने पर सच्चाई, அந்த உண்மை தருகிறதான பலன் என்ன? वो सच्चाई हमें क्या भलाई देता है, அந்த சத்தியம் தருகிறதான பலன் वो என்ன? सत्य हमें क्या भलाई देता है। இங்கே சத்தியம் எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर सत्य सबके हाथों में दिया गया है, அதுதான் இந்த வேத புத்தகம். वही ये बाइबल है உண்மை அடங்கி இருக்கிறது. जो सच्चाई से भरा हुआ है, அதுதான் இந்த வேத புத்தகம். वही ये पवित्र शास्त्र है। மற்ற புத்தகங்கள் எல்லாம் உண்மையும் இருக்கும்,
கதையும் இருக்கும். बाकी पुस्तक में सच्चाई भी होता है और कहानी भी यहाँ होती है। இதுல ஒண்ணும் கதை கிடையாது. इसमें एक भी कहानी नहीं। ஏதோ புனைக்கப்பட்டதான ஏதாவது அவங்களே ஏதோ மண்டையில வர்றதை எழுதி வைக்கிறது இல்லை இது. जो अपने कल्पना से लिखा हुआ कोई कहानी नहीं। இது எல்லாம் நடந்த உண்மை வரலாறு ये இருக்கிறது. सब जो हुआ वो संभव लिखा गया है இன்னும் நடக்க போகிறவைகள் और இருக்கிறது. जो आगे होने वाला है वो भी लिखा है தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவைகள் और இருக்கிறது. भविष्यवाणी भी लिखा है। ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான காரியங்கள் இவைகளில் एक இருக்கிறது. मनुष्य कैसा किस तरह जिंदगी बिताना चाहिए वो भी लिखा है। பொதுவாக இது சத்தியம், ये सत्य है உண்மை. और सच्चाई। இதுல இல்லாதது ஒன்றுமில்லை. इसमें ये जो नहीं है वो नहीं लिखा, உண்மையவே இதுல எழுதி इसमें வைக்கப்பட்டிருக்கிறது. सच्चाई लिखा गया है। அப்ப பாருங்க, இந்த சத்தியம் நமக்கு என்ன பலன் தருகிறது? देखिए सत्य हमें क्या भलाई देता है। இதைத்தான் பெல்ட்டாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும். उसी को हम बेल्ट समझकर पहनना चाहिए। யுத்த வீரர்களாகிய जो நாம், सैनिक बनकर நாம் யுத்தம் செய்கிறவர்களாகிய நாம் युद्ध लड़ने के लिए இதை ஒரு பெல்ட்டாக அணிந்து கொள்ள வேண்டும். बेल्ट के अनुसार इसे पहनना चाहिए। அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். वही हम आज देखेंगे। முதலாவது, அந்த பெல்ட் நமக்கு என்ன பலன் தருகிறது என்றால், वो बेल्ट हमें क्या भलाई देता है। பாரம் சுமக்க பலன் தருகிறது. बोझ सहने के लिए हमें बल देता है। இந்த சத்தியம் நம்முடைய அறையிலே கட்டப்பட்டு இருக்கும்போது ये सत्य जो हमारे कमर पर बांधते समय சில பாரங்களை சுமக்க நம்மை பலப்படுத்துகிறது. कुछ बोझों को सहने के लिए वो हमें ताकत देता है। பொதுவாக பாரத்தை சுமக்க வேண்டும் என்றால் देखिए अगर बोझ को सहना हो तो நமக்கு நல்ல பலன் வேண்டும். हमारे अंदर शक्ति की जरूरत पड़ती அந்த है। பாரத்தை தூக்குவதற்கே பலன் वो வேண்டும். बोझ को उठाने के लिए हमें ताकत लगती है। அப்புறம் அதை சுமந்து செல்வதற்கு பலன் उसे வேண்டும். सहने के लिए हमें ताकत लगता है। அதை இந்த சத்தியம் நமக்கு தருகிறது. उसे ये सत्य हमें देता है। சத்தியம் என்று சொல்லப்படுகிற வேத வசனங்கள் நமக்கு தருகிறது. सत्य जो कहता है जो वचन वो हमें देता இந்த है। வேத வசனத்தின் போதனைகள் நமக்கு தருகிறது. जो वचन का जो भी है वो हमें देता है। பாரத்தை சுமக்க பலன் தருகிறது. बोझ को सहने के लिए बल। நான் உங்களுக்கு அதை ஒரு அந்த பெல்ட்டை சொல்லி இருக்கிறதுனால ஒரு ஓமையாக சொல்லுகிறேன். அந்த एक मैं पैराबल बताता हूँ। பாருங்க, இப்போ சில அந்த நாட்களில் உள்ள பெரியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, देखिए उन दिनों में बड़े लोग இந்த வேலை செய்கிறவங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. काम करने वाले को आप देखे होंगे, அவங்க கழுத்துலயோ தோல்லையோ ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. गले में एक टॉवेल वो लोग टंगाते हमेशा। ஏதாவது வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா अगर कुछ वजन उठाना होगा அதை तो தூக்கி அவங்க தலையில வைக்கணும்னா, उसके सर पे रखने के लिए பார்த்துருக்கீங்களா எப்படின்னு தெரியல. आप लोग ने देखा है क्या नहीं, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பழைய கால காரியங்களே தெரியாது. क्योंकि जो पुराना सब निकल गया அவங்க अभी। உடனே என்ன செய்வாங்கன்னா, वो तुरंत क्या करते அந்த हैं, துண்டை எடுத்து இடுப்புல கட்டுவாங்க. वो टॉवल को लेकर कमर में बांधते हैं, நல்லா டைட்டா கட்டிடுவாங்க. अच्छे से टाइट होकर बांधते हैं। அப்ப என்ன ஆகும்னா, அந்த இடுப்பு ஸ்ட்ரென்த் ஆகும். तो वो कमर एकदम स्ट्रेंथ बढ़ जाता இடுப்புக்கு है, ஒரு பலன் வந்துடும். तो कमर के लिए एक बल मिल जाता है। அப்புறம் அப்படியே அந்த வெயிட்டை தூக்குவாங்க. उसके बाद वो वजन उठाते தூக்கி हैं, அப்படியே தலையில வச்சிருவாங்க. उठाकर अपने सर पे रख लेते அது हैं। எதுக்குன்னா, அந்த பாரத்தை தூக்குவதற்கு அது பலன் தருகிறது. काय के लिए बांधते हैं, वो शरीर में वो ताकत मिलने के लिए वो बांधते हैं, அதான் அந்த பெல்ட். वही वो बेल्ट है। அப்ப பாருங்க, ஒரு பாரம் சுமக்க அந்த பெல்ட் நமக்கு உதவுகிறது. देखिए बोझ को उठाने के लिए वो बेल्ट हमें काम करता है। அந்த அந்த இடை கட்டு அது கட்டுறாங்க பாத்தீங்களா, பெல்ட் போல அந்த துணி எடுத்து கட்டுவாங்க. देखिए बेल्ट के समान जो कपड़े को बांधते हुए, அது கட்டலைன்னா நிறைய பாதிப்புகள் வரும். अगर वो नहीं बांधेंगे तो उसमें नुकसान होगा। அதனாலதான் சிலர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். इसलिए कोई लोग ऐसा कहते हैं, हमने सुना है, இந்த வெயிட் தூக்குன முதுகெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு कि சொல்லுவாங்க. वजन उठाए मेरा पूरा कमर पकड़ लिया। ஏன் தெரியுமா முதுகு பிடிச்சது? क्यों कमर पकड़ता है, அங்க கட்டு இல்ல, वो बांधा नहीं इसके சும்மா लिए, உணர்ச்சி வசப்பட்டு தூக்கியாச்சு. अचानक में फटक से उठा देते हैं। இன்னைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் அப்படித்தான். आज के जवान लोग वैसा ही है, டக்குன்னு எதையாவது என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிடுவாங்க. अचानक में उठा देते हैं, அப்புறம் அங்க முதுகு பிடிச்சிரும். तो वहाँ पर चमक भर ஆனா जाता அந்த है। பாரம் தூக்குகிறவர்கள், लेकिन जो वजन उठाने वाले இன்னும் அனுபவமுள்ள பெரியோர்கள், और अनुभव लोग அவங்க அழகா அந்த துண்டை எடுத்து நல்லா இறுக்கமா முதுக அந்த அந்த பிடியை இறுக்கி देखिए वो टवल को लेकर अच्छे से बांधते हैं, அழகா தூக்குவாங்க. फिर अच्छे से उठाते भी ரயில்வே हैं। ஸ்டேஷன்ல இங்க போனா பார்க்கலாம். रेलवे स्टेशन पे भी आप देखे இந்த होंगे, அந்த வெயிட் தூக்குற அந்த அதை சுமை தூக்குகிறவர்கள் அதை செய்வார்கள். जो कूली लोगों को आप देखे होंगे,
அவர்கள் அப்படி செய்து அந்த பாரத்தை சுமக்கிறார்கள், उस तरह वो बोझ को उठाते அந்த हैं, பாரத்தை தூக்குகிறார்கள். वजन को उठाते हैं। இப்ப பாருங்க, இந்த உலகத்திலும் நிறைய பாரங்கள் நமக்கு இருக்கிறது, देखिए दुनिया में अनेक बोझ है हमारे लिए, நிறைய பாரங்கள் இருக்கிறது. अनेक तरीका का बोझ। அதனாலதான் எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், इसलिए इब्रियों पुस्तक में ऐसा लिखा है, அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய பாரங்கள் வரும், हमारे जीवन में कई प्रकार के बोझ आएंगे, அதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். उसे समय हमें सामना करना है। இதை நான் சுமக்க மாட்டேன்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. मैं इसे नहीं सह सकता, हम नहीं कह सकते। நாம சுமப்பதற்கென்று சில பாரங்கள் இருக்கிறது, हम सहने के लिए कुछ बोझ ऐसा होते हैं, நாம் அதை சுமந்தே ஆக हमें வேண்டும். उसे सहना पड़ता है। சில தவிர்க்க முடியாத பாரங்கள் இருக்கிறது. देखिए हम उसको रोक भी नहीं सकते, ऐसा बोझ பாருங்க, होता है। ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனார் இருக்கிறார், देखिए एक परिवार में एक पिता होता है, அந்த குடும்பத்தின் தகப்பனாய் இருக்கிறார். वो परिवार का पिता होता है, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு அம்மா, उनकी वाइफ होती है, ரெண்டு மூணு பிள்ளைகள் दो இருக்கிறார். तीन बच्चे होते हैं। அப்போ அந்த தகப்பனுக்கு சில பாரங்கள் இருக்கிறது. देखिए वो पिता के अंदर कुछ बोझ होते हैं, அந்த குடும்பத்திற்காக உழைக்க वो வேண்டும், परिवार के लिए कमाना, அந்த குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும், वो परिवार के लिए काम करना, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், बच्चों को पढ़ाना, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். बच्चों की शादी करवाना, இதெல்லாம் அந்த தகப்பன் மேல உள்ளதான ஒரு சுமை. ये सारा वो पिता के ऊपर रहने वाला एक बोझ है। அவரு அந்த தகப்பன் என்கிற அந்த நிலையை அடையும் போது वो जब पिता बनता है அதுக்கான பாரத்தை சுமக்கணும். तब वो बोझ उसे सहना पड़ता है। ஐயோ நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா नहीं बोझ में नहीं सह सकता அது ऐसा ஒண்ணும் பண்ண कहा तो முடியாது, वो नहीं हो सकता அந்த ऐसा। குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிரும். देखिए वो परिवार बिगड़ जाता பாருங்க, அது है। அவருக்குள்ளதான ஒரு பாரம். देखिए वो उसका बोझ है। அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பாரத்தை வைத்திருக்கிறார், उसी तरह परमेश्वर हर एक के अंदर एक बोझ ஒரு रखा है, சுமை வைக்கப்பட்டிருக்கிறது. एक बोझ रखा गया है। அப்படி ஒவ்வொரு விதங்கள்ல சொல்லலாம். ऐसा हर एक प्रकार में कह सकते हैं। எல்லாருக்கும் ஒவ்வொரு சுமை இருக்கிறது, हर एक के भीतर एक बोझ है, ஒவ்வொரு பாரம் இருக்கிறது. एक बोझ है। சில நேரங்கள்ல அதை சிலருக்கு தூக்க முடியல, कुछ समय पर देखिए वो सह नहीं சில पाते, நேரங்கள்ல அந்த பாரத்தை சுமக்க முடியல. कई समय पर वो बोझ वो उठा नहीं पाते। அது முடியாதனால அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, जब वो सहते नहीं इसलिए क्या कहते हैं, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? क्यों मेरे लिए ऐसा हुआ? ஏன்னா அவங்களால தூக்கவும் முடியல, சுமக்கவும் முடியல. क्योंकि वो उठा भी नहीं पा रहा है और ना सह पा रहा है, அதனால அவங்க பதில் எப்படி வருதுன்னா, इसलिए उनका जवाब इस तरह ஐயோ आता है எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு कि सिर्फ मेरे लिए ये सब हो रहा है, அப்படிதான் நினைக்கிறாங்க. वैसा सोचते हैं। மீதி எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற बाकी மாதிரியும், सब फ्री है, இவங்க தான் தூக்குற மாதிரியும், आज यही वो सिर्फ उठाते हैं சுமக்கிற மாதிரியும் और बोझ सहते हैं, அப்படிதான் பேசுறாங்க. वैसा उनका सोच है। சில படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிதான் இருக்கும். कुछ पढ़ाई करने वाले बच्चे के मन में भी इसी तरह, உங்க பாடம் உங்களுக்கு பாரம் மாதிரி இருக்கும், उनकी जो पढ़ाई उनको बोझ लगता है, அதை நீங்க தான் சுமக்கணும். उनको इस झेलना है। அந்த டீச்சருக்கு என்ன வேலை? टीचर को क्या काम है? எழுதிட்டு வா, लिख कर आ, படிச்சுட்டு வா पढ़ कर आ, அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ऐसा वो कह देते हैं। அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது, उनके अंदर भी कुछ बोझ होते हैं, அதை சுமக்கிறதுக்கு தான் உன்னை எழுத வைக்கிறாங்க. वो सहने के लिए तुझे लिखाते हैं, அப்படி எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. वैसा हर एक के अंदर होता है। அதுபோல इसी तरह ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சில பாரங்களும் சுமைகளும் இருக்கிறது. जो परमेश्वर के बच्चे हैं उनको भी कई प्रकार के बोझ होते हैं, அதை நாம் தான் சுமக்க तो வேண்டும். हमें ही सहना है, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. हर एक के भीतर है। வேலை செய்கிறவர்களுக்கு அதற்கான பாரம் இருக்கிறது, जो சுமை जो இருக்கிறது. काम करते हैं उस प्रकार का बोझ उनको भी होता है। வேலைக்கு போகும்போது அங்க போன உடனேயும் அங்க உங்களுக்கு மேல இருந்து நடத்துறவங்க குறிப்பிட்ட வேலையை அன்னைக்கு செய்ய சொல்லுவாங்க. देखिए जब काम पे पहुंचते हैं वो जो बॉस कहता है ये काम तुझे करना நம்ம पड़ेगा, அதுக்கு தானே போயிருக்கிறோம், हम तो उसके लिए तो गए हैं, சும்மா போய் உட்காந்துட்டு வர்றக்கா यूं போயிருக்கிறோம். ही बैठने के लिए नहीं ஐயோ गए, எனக்கு நிறைய வேலை தந்துட்டாங்க, मुझे ज्यादा काम दे दिया, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ये सब मैं नहीं कर सकता। அப்படி இல்லை, அது நமக்காக தரப்பட்டது. वैसा नहीं, वो हमारे लिए அப்படி दिया गया அப்படி काम है। எல்லா பக்கத்துலயும் இருக்கிறது. ऐसा इस प्रकार का हर तरफ से बोझ है। ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சுமையும் பாரமும் जो இருக்கிறது. सेवकाई कर रहे हैं उनको भी वो बोझ है, ஆனா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது தெரியாது. लेकिन हम एक दूसरे को देखते समय நாளை पता नहीं காலையில चलता। 8 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். कल सुबह 8 बजे मुझे काम पे जाना है, பாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ये पास्टर को कुछ काम नहीं है, அதனால அவரு பேசிட்டே இருப்பாரு. इसलिए वो बात करते रहेगा। அவருக்கு என்ன பாரம் இருக்கு? उनको क्या बोझ है? இல்ல அப்படி இல்ல, वैसा नहीं, எல்லாருக்கும் இருக்கு. सबके अंदर बोझ है। அதற்கேற்ற சுமையை எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். उनको जो रखा है परमेश्वर ने रखा है, அதுபோல எல்லாருக்கும் இருக்கிறது. उस तरह सभी को है, நாம அதை தூக்கி சுமக்கணும், उसे हमें उठाकर झेलना है, அதை தூக்கவும்
उसे उठाकर அதை நாம் சுமக்கவும் और उसे सहकर நம்முடைய இடுப்பு பலப்பட வேண்டும். और हमारा कमर बल पाना நமக்கு चाहिए। அதுக்கு ஒரு பலன் வேண்டும். उसके लिए हमें एक बल की जरूरत है। அதைத்தான் இந்த சத்தியம் தருகிறது. वही ये सत्य देता है। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, ஒரு நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாரத்தை சுமக்கவும் தூக்கவும் பலன் தருகிறது சத்தியம். देखिए हमारी जिंदगी में जितने भी बोझ आते हैं उठाने के लिए और सहने के लिए सत्य हमें बल देता है। அதனாலதான் இந்த சத்தியத்தை இடையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். इसलिए सत्य को कसकर कमर में बांध लेना இந்த चाहिए। சத்தியத்தை கட்டிட்டு தூக்கணும்னா अगर इस सत्य को हम बांध कर उठाएंगे तो ஈஸியா தூக்கிடலாம். इजी से उठा सकते हैं। சத்தியத்தை கட்டிட்டு தூக்கணும்னா अगर सत्य को हम बांध कर उठाने पर ஈஸியா சுமக்கலாம். आसान तरीके से हम सह सकते हैं। நமக்கு பாதிப்பு வராது. हमें कुछ नुकसान नहीं நம்ம होगा। தான் தூக்குறோம், हम उठाते हैं, நம்ம தான் சுமக்கிறோம், हम ही सहते हैं, ஆனா அது நமக்கு பாதிப்பு வராது. लेकिन वो हमारे लिए बोझ नहीं होगा। ஏன்னா நம்ம அது என்ன செய்கிறது என்றால் அந்த சத்தியம் நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. क्योंकि जो सत्य है वो हमें बलवंत करता है, நமக்கு அது உதவி செய்கிறது. वो हमें सहायता देता है। இதை பயன்படுத்தாத பட்சத்துல इसको अगर नहीं वापरेंगे तो நம்மளால தூக்கவும் முடியாது, हम उठा भी नहीं पाएंगे சுமக்கவும் और முடியாது. सह भी नहीं पाएंगे। அப்படியே எப்படியாவது தூக்கிட்டீங்கன்னு வைங்களேன், वैसे भी अगर शायद उठा भी लेंगे तो ரொம்ப நேரம் தூக்கிட்டு போக முடியாது. वो बहुत ज्यादा दूर तक अब चल டக்குனு नहीं எங்கேயாவது पाओगे, கீழே விழுந்துரும். तो किधर गिर जाएंगे। சும்மா கீழே போகும்போது கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு தெரியும்ல, वजन अगर नीचे गिरने पर क्या होगा आपको पता है ना, அப்புறம் எங்க விழுகுதுன்னு தெரியாது. किधर गिर रहा है पता भी नहीं चलेगा। அதனாலதான் நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது. इसलिए जिंदगी में बहुत सारी समस्या खड़ी होती है। சத்தியம் தருகிறதான பலன் सत्य जो देने वाला भलाई நம்முடைய வாழ்விலே பாரங்களை சுமக்க வைக்கிறது, हमारी जिंदगी में बोझ सहने के लिए मदद करता है, பாரங்களை தூக்க வைக்கிறது. वो बोझ को उठाने के लिए सहायता करता இந்த है। உலகத்திலே பாரங்கள் உண்டு, ये दुनिया में बहुत सारा बोझ है, அவைகளை சுமக்க சத்தியம் நமக்கு உதவுகிறது. वो सहने के लिए सत्य हमें बलवंत करता है। அல்லேலூயா. आमेन। அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். दूसरा एक कार्य को हम இந்த देखेंगे। சத்தியம் என்பது, ये सत्य, இந்த இடைக்கட்டு என்பது ये जो जिलिम लिखा है, நம்மை அந்த பெல்ட் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. ये जो बेल्ट है हमें स्थिर खड़ा करने के लिए मदद करता है, நல்ல நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. हमें स्थिर खड़े करने के लिए। ஆனா இந்த இவர்களெல்லாம் இந்த ராணுவ வீரர்கள் பெல்ட் கட்டி இருப்பாங்க, जो सैनिक लोग हैं जो बेल्ट बांधे हुए, காவல்துறையினர் எல்லாம் பெல்ட் கட்டி இருப்பாங்க. और जो पुलिस लोग हैं बेल्ट बांधे हुए, அவங்க கட்டி இருக்கிற பெல்ட் பார்த்திருக்கீங்களா? उनका जो बांधा हुआ बेल्ट आपने देखा है? மிலிட்டரி பெல்ட் பார்த்திருக்கீங்களா? मिलिट्री का जो बेल्ट आपने देखा है? போலீஸ் பெல்ட் பார்த்திருக்கீங்களா? और पुलिस का बेल्ट இவ்வளோ பெருசு இருக்கும், उतना बड़ा झाड़ा है, நல்லா அகலமா இருக்கும். चौड़ा। இன்னைக்கு சிலர்லாம் அந்த ஃபேஷனுக்கு பெல்ட் கட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? देखिए आज कोई कोई ऐसा फैशन के लिए बेल्ट बांधते हैं, கயிறு மாதிரி இருக்கிறதையும் பெல்ட்னு தான் சொல்றான். जो रस्सी के जैसा वो भी बेल्ट होता है, இந்த இவ்வளவு போல இருக்கும். छोटा पतला सा। லேடிஸ் ட்ரெஸ்லயும் இப்போ பெல்ட் இருக்குது, अभी लेडीज की ड्रेस में भी वो बेल्ट आता है, ஜென்ஸ் ட்ரெஸ்லயும் பெல்ட் இருக்குது. और जेंट्स की ड्रेस में भी बेल्ट आता है। இப்ப இருக்கிற பெல்ட் எல்லா ட்ரெஸ்லயும் பெல்ட் வச்சு விட்டுறான். अभी सारे ड्रेस में बेल्ट लगा देता है, ஆனா அது ஒண்ணுத்துக்கு ஆகாது. लेकिन वो कुछ काम का नहीं। இது இந்த நான் சொல்ற பெல்ட் மிலிட்டரிக்காரன் கட்டி இருக்கிற பெல்ட், मैं जो कहता हूँ मिलिट्री लोग बांधते हैं वो वाला बेल्ट, போலீஸ்காரங்க கட்டி இருக்கிற பெல்ட். जो पुलिस लोग बांधते हैं, அது எதுக்குன்னா அவங்கள நிமிர்ந்து நிற்க செய்வதற்கு. वो काय के लिए? उनको स्थिर खड़ा करने के लिए, ஏன்னா ஒரு மிலிட்டரி, ஒரு ராணுவ வீரன் நிமிர்ந்து நிற்க வேண்டும். क्योंकि सैनिक एकदम स्थिर खड़ा रहना चाहिए। ஒரு போலீஸ் வந்து அவர் ஒரு காவல்துறையில இருக்கிறவர், அவர் நிமிர்ந்து நிற்க और வேண்டும். पुलिस जो काम करता है गंभीरता से खड़े रहने के लिए। அப்படி ஒரு கம்பீரமா நிற்கிறது. அப்ப பாருங்க, அது அதற்கு அது உதவி செய்கிறது. उसके लिए वो मदद करता है। அந்த பெல்ட் இல்லைன்னா இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி अगर वो बेल्ट नहीं रहेगा तो वो लोग झुक जाएंगे। அதெல்லாம் அப்படி கட்டினாதான் ஒரு கம்பீர தோற்றம் வீரன் அப்படிங்கிறது வரும். वो बांधने पर ही वो गंभीरता मिलता है। இது நிறைய காரியங்களுக்கு நான் உதாரணமாக சொல்லுகிறேன். अनेक कार्य के लिए मैं उदाहरण कह सकता हूँ। இந்த பாவம் என்பது ஒரு மனிதனை கூணச் செய்கிறது. जो पाप है एक मनुष्य को नीचे गिरा देता है, பாவம் என்பது ஒரு மனிதனை குனியச் செய்கிறது. और पाप है मनुष्य को झुका देता है। அந்த பாவத்தை கொண்டு வருகிற பிசாசு ஒரு மனிதனை குனியச் செய்கிறான். वो जो पाप को लेकर आता है वो शैतान भी एक मनुष्य को झुका डालता है। வேத புஸ்தகத்திலே ஒரு அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में एक माता के बारे में लिखा है, அந்த அம்மா கூனியாய் இருந்தவர்கள், वो माता एकदम झुकी हुई थी, அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. वो वैसी झुकी हुई वैसा ही चलती थी। அவங்க தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள்.
இருந்தார்கள். कलीसिया में आती थी, அவங்க ஒரு விசுவாசி. वो एक विश्वासी थी, 18 வருஷமா அப்படிதான் இருந்தாங்க. 18 साल से उसी पोजीशन पे थी। ஒரு நாள் சர்ச்சுக்கு அவங்க வந்திருந்தாங்க. एक दिन वो कलीसिया में आई थी, எப்போ வருவாங்க அவங்க? हमेशा आती है। ஒரு நாள் இயேசு அவர்களை பார்த்தார். एक दिन यीशु मसीह वो माँ को देखता என்ன है, இந்த அம்மா குறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க क्या वो माता इतना झुकी है, அப்படின்னு சொல்லி அவர்களை சுகமாக்கினார். ऐसा बोलकर वो माता को यीशु मसीह ने चंगा किया। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर ये कहा गया है, அவங்க அப்படி கூனியாய் இருந்ததற்கு காரணம், वो क्यों ऐसा झुकी थी, அவங்க நிமிர்ந்து நிற்க முடியாததற்கு காரணம், क्योंकि वो स्थिर खड़ी नहीं हो पाती थी। சாத்தான் அவர்களை பெண்டு பண்ணி வச்சிருந்தான். वो शैतान ने उनको मोड़ दिया था। ஆண்டவர் சுகம் தந்த உடனே परमेश्वर ने चंगा करके அவங்க நிமிர்ந்து நடக்க वो स्थिर ஆரம்பித்தார்கள். खड़ी हो गई। அப்ப பாருங்க, சாத்தான் ஒருவனை கூனியாக்குகிறான், देखिए शैतान एक मनुष्य को झुका डालता है, நிமிர விட மாட்டான், वो सीधा स्थिर रहने के लिए नहीं देता, நிமிர்ந்து நிற்க விட மாட்டான். वो स्थिर खड़ा रहने के लिए नहीं देता। ஒரு பக்கம் அவனுடைய செயல்கள் பாவத்தின் மூலமாகவும் இருக்கிறது. एक तरफ उसका पूरा काम पाप में चलता है, அப்ப பாருங்க, அதுவும் என்ன செய்கிறது என்றால் ஒருவனை குனிய வைக்கிறது. वो पाप भी देके एक मनुष्य को झुका देता है। தேவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, परमेश्वर के सामने स्थिर नहीं खड़ा हो पाना, இந்த உலகத்திற்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க इस முடியவில்லை. दुनिया में भी हम स्थिर नहीं खड़े हो पाते हैं। நிமிர்ந்து நிற்கிறதுனா நல்ல ஒரு சாட்சியாய் நிற்பது, स्थिर खड़ा रहने का मतलब है गवाही बनकर। கூண வேண்டியதா இருக்கிறது, देखिए झुक जाते हैं, குறுக வேண்டியதா இருக்கிறது. मुड़ जाते हैं। ஏன் அப்படின்னா, क्यों? இங்க அந்த பெல்ட் இல்ல. क्योंकि कमर में बेल्ट नहीं है। அப்ப அவர்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், अगर वो सीधा स्थिर खड़े रहने के लिए சாத்தானால் பெண்டு பண்ண முடியாமலும், शैतान से ना मुड़ सके, பாவத்தால் அடிமைப்படுத்த முடியாமலும், ना पाप में जकड़ पाए, அவர்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் वो என்றால் स्थिर खड़ा रहने के लिए அந்த சத்தியம் அறையிலே கட்டப்பட வேண்டும். देखिए वो सत्य जो जिले में वो पहनना जरूरी है। அப்ப பாருங்க, அந்த சத்தியம் ஒருவனை நிமிர்ந்து நிற்க பலப்படுத்துகிறது. जो सत्य है एक इंसान को स्थिर खड़ा करने के लिए वो मदद करता है। இந்த ராணுவ வீரர்கள் கட்டி இருக்கிற பெல்ட், जो सैनिक लोग जो बांधे हुए बेल्ट, அது நல்ல கெட்டியா இருக்கும், वो एकदम जाड़ा है நல்ல அகலமா இருக்கும். और चौड़ा है। அவங்க குனியணும்னு நினைச்சாலும் अगर वो चाहे तो भी அது அவங்கள விடாது. वो झुक नहीं पाएंगे, ஏன்னு கேட்டீங்கன்னா, क्योंकि அவங்க நல்லா இப்படி இடுப்புல கட்டி இருக்காங்கன்னு வைங்க, वो कमर में ऐसा टाइट बांधते हैं। அவங்க குனியும் போது जब झुकते समय அந்த பெல்ட் இடிக்கும், அங்க वो बेल्ट है वो टकराता है, அங்க குத்தும், அது वहाँ पे वो चुभता है, குனிய விடாது. वो नहीं झुकने அது देता। மாதிரி சத்தியத்தை நாம் இடுப்பிலே கட்டி கொள்ளும் போது उसी तरह सत्य को हम कमर में बांधते சில समय பாவ கிரியைகள் நமக்குள்ளே வரும்போது कुछ पाप की क्रिया जो हमारी भीतरी आने அது पर குனிய விடாது. वो हमें झुकने नहीं देगा, அது என்ன செய்யும், இடிக்கும். वो आके हमें टुकराएगा। ஏ குனியாத. ये तू मत झुक। பிசாசு குனிய வைக்கும் போது शैतान आके झुकाते அது समय என்ன செய்யும், இந்த வசனம் நம்ம கிட்ட இருந்தா, अगर ये वचन हमारे पास होगा तो, சத்தியமாய் அறையில கட்டி இருந்தால், और सत्य के रूप से हम कमर में बांधे हुए रहेंगे तो அது குனிய விடாம இடிக்கும், वो हमें झुकने नहीं देगा, குத்திக்கிட்டே இருக்கும், वो हमें छुपता रहेगा, குனியவே முடியாது. तो झुक ही नहीं पाएगा, இப்படியே தான் இருக்கணும். तो ऐसा स्थिर ही खड़ा रहेगा। நிமிர்ந்து இருக்கும் போது அது பிரச்சனை இருக்காது, அது ஹெல்ப் பண்ணும், நல்ல சப்போர்ட்டா இருக்கும். अगर हम स्थिर खड़े रहने पर वो मदद करता है। நீங்க குனிய போகும்போது அது என்ன செய்யும்னா, अब झुकते समय वो क्या करेगा, குத்தி குத்தி இருக்கும். वो चुभेगा। அதனாலதான் இந்த ராணுவ வீரர்கள், போலீஸ்காரங்க, இவங்க எப்படா பெல்ட்டை கழலான்னு இருப்பாங்க. इसलिए जो मिलिट्री के लोग और पुलिस वाले कभी बेल्ट को उतारो वो राह देखते हैं। ராணுவ வீரர்கள்லாம் கஷ்ட முடியாது, जो सैनिक लोग हैं वो नहीं उतार இந்த सकते। போலீஸ்காரர்களை சொல்றேன். ये मैं पुलिस के बारे में कहता हूँ, வீட்டுக்கு வந்த உடனே கழட்டி போட்டுருவாங்க, घर पे आते ही बेल्ट को निकाल देते हैं, அவ்வளவுதான். उतना ही। ஆனா ராணுவ வீரர்கள் அப்படி இல்லை, लेकिन सैनिक लोग वैसे नहीं, அவங்களுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். उनको हमेशा रेडी होना पड़ता है। அது போலதான் நம்மளும் இருக்கணும். उसी तरह हमें भी रहना है। நாமெல்லாம் வீரர்கள், हम सब सैनिक है, அந்த சத்தியத்தை அறையிலே கட்டினவர்களாய், वो सत्य को हम कमर में बांधते हुए, பாவத்திற்கு இடம் கொடுக்காதவர்களாய், पाप को ना जगह देते हुए, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதவர்களாய், शैतान को ना जगह देते हुए, நிமிர்ந்து நிற்கும்படியா, हमें स्थिर खड़ा करने के लिए, சாட்சியாய் और ஜீவிக்கும்படியா, गवाही बनकर जीने के இந்த लिए சத்தியமானது நம்மை பலப்படுத்துகிறது. ये सत्य हमें बलवंत करता है। அல்லேலூயா. आमेन। பாருங்க, சத்தியம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது, देखिए सत्य ऐसा काम करता है, நிமிர்ந்து நிற்க हमें பண்ணுகிறது. स्थिर खड़ा करता है। இந்த சத்தியம் அறையில இருந்தாச்சுன்னா போதும், अगर ये सत्य हमारे कमरे होगा तो बस நிமிர்ந்து நிற்கலாம், हम स्थिर खड़े रह सकते हैं, நிமிர்ந்து நிற்கலாம்.
स्थिर खड़े रहना। இயேசு அப்படிதான் நிமிர்ந்து நின்றார். यीशु मसीह उसी तरह खड़ा था, அதனாலதான் சொல்றார் அவர், इसलिए वो कहता है நிமிர்ந்து நின்று तो பேசுகிறார். स्थिर खड़े रह के बात कर। அப்போ பாருங்க, இயேசு சொல்ற ஒரு அருமையான காரியத்தை சொல்றேன். देखिए यीशु मसीह ने जो बताया एक अच्छा कार्य में बताता பிசாசு என்னிடத்தில் வருகிறான், है। शैतान मेरे पास आता है, அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसका जो भी जरूरत है वो मेरे पास नहीं। அப்படியே பிசாசை நிமிர்ந்து நின்று ஃபேஸ் பண்றார். जो स्थिर खड़ा रह के वो फेस करता है, ஏன்னா அவரும் சத்தியத்தை அறையில் கட்டினவர். क्योंकि वो सत्य को जो कमर में बांधा हुआ था। ஹalleluya. आमेन। அப்ப பாருங்க, நாமும் அந்த சத்தியம் என்னும் இடைக்கச்சை அந்த அறையில கட்டினவர்களாய் இருக்கும்போது देखिए हम भी वो सत्य नाम का जो जिलम है वो पहनकर நாமும் பிசாசை எதிர்த்து நிற்க நிமிர்ந்து நிற்க முடியும். हम भी शैतान का सामना कर कर स्थिर खड़े रह सकते हैं பாவத்தை எதிர்க்க நிமிர்ந்து நிற்க और முடியும். पापों से छुटकारा पाने के लिए हम स्थिर खड़ा रह सकते हैं। கன்னியாகுமரி தமிழ்ல இப்படி சொல்லுவாங்க, कन्याकुमारी तमिल में इस तरह कहते हैं, பையன் நிமிர்ந்துட்டாங்கட்டியா அப்படிம்பாங்க. "ये लड़का सही स्थिर हो गया, நிமிர்ந்துட்டாவன் वो स्थिर हो गया"। அப்படின்னா என்ன அர்த்தம்டா? ऐसा क्या मतलब है? அவன் துணிஞ்சிட்டான், वो डेयरिंग पाया, செடியா நிக்கிறான் वो स्थिर खड़ा रहता है, அப்படிங்கறக்காக சொல்லுவாங்க. ऐसा कहते हैं। அதாவது பிரச்சனையை பார்த்து அவன் பயந்து ஓடல, क्योंकि समस्या को देखकर वो डरा அப்படி नहीं, சொல்லுவான், பையன் நிமிர்ந்துடா மத்தியா. ये लड़का खड़ा हो गया। அந்த மாதிரி நிமிர்ந்து उस நிற்பதற்கு तरह खड़े रहने के लिए இந்த சத்தியம் பலப்படுத்துகிறது. ये सत्य हमें बलवंत करता है। இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். और एक कार्य को हम देखेंगे, சத்தியம் அந்த அந்த பெல்ட் பாரம் சுமக்க உதவுகிறது. देखिए सत्य नाम का जो बेल्ट है वो हमें बोझ सहने के लिए मदद அதுபோல करता அந்த है। சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. इस तरह वो सत्य हमें बलवंत करता है। இந்த பெல்ட் நிமிர்ந்து நிற்க உதவி செய்கிறது. उतना ही नहीं, बेल्ट हमें स्थिर खड़े रहने के लिए मदद करता है। அதுபோல சத்தியமும் நம்மை நிமிர்ந்து நிற்க உதவி उसी செய்கிறது. तरह सत्य भी हमें स्थिर खड़ा करता है। அடுத்தது பாத்தீங்கன்னா, दूसरा एक कार्य, நம்ம Dress லூஸா இருக்கும்போது हमारा वस्त्र जब लूज रहता है அந்த பெல்ட்டை போட்டு என்ன செய்து கொள்ளணும்? वो बेल्ट को डालकर क्या करना चाहिए? கட்டி வச்சுக்கணும், और टाइट बांध लेना चाहिए। இல்லையா? பேண்ட் லூஸா இருந்தா பெல்ட் போட்டு என்ன செஞ்சுக்கணும்? देखिए पैंट लूज रहेगा तो बेल्ट डालकर टाइट करना चाहिए। அதுவும் ஒரு காரணம் பெல்ட் கட்டுறதுக்கு, இல்லையா? वो भी एक कारण है बेल्ट बांधने के लिए। இன்னைக்கு ஒரு காரணமும் கிடையாது, आज के दिन कुछ कारण नहीं, எல்லாம் ஷோவுக்கு தான். सब शो के लिए पहनते हैं। ஆனா உண்மையான இன்னொரு காரணம் இது. सच्चाई में से ये भी एक रीजन है। லூஸா இருக்க ட்ரெஸ் अगर कपड़ा लूज होगा तो அல்லது அது அதை நிறுத்தணும், இங்க நிறுத்தி வைக்கணும். तो कमर पे इसको खड़ा करना है, அது போயிடக்கூடாது, वो नीचे नहीं उतरना चाहिए, அதுக்கு பெல்ட் வேணும். उसके लिए बेल्ट की जरूरत அப்ப पड़ती பாருங்க, அந்த வஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு, है। देखिए वो वस्त्र को बचाने के அந்த लिए, வஸ்திரத்தை பாதுகாப்பதற்கு, वो वस्त्र को बचाने के लिए அந்த அந்த அப்படி பெல்ட் போட்டு அந்த லூஸா இருக்கிற ட்ரெஸ்ஸையே நல்லா பெல்ட் போட்டு டைட் பண்ணி வச்சிட்டோம்னா துணிஞ்சு எங்கேயும் போகலாம். देखिए जो लूज कपड़ा है बेल्ट बांध कर हम कहीं भी जा सकते हैं। அது லூஸா இருக்கு பெல்ட் போடலைன்னு வச்சுக்காங்களேன், अगर हम बेल्ट नहीं पहने பாவம் तो சில பிள்ளைங்க எல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டே நடக்கும். देखिए कोई बच्चे लोग तो पकड़ के चलते हैं, கையை விட்டா என்ன ஆகுன்னு தெரியாது. हाथ छोड़ देंगे तो क्या होगा? அது காரணம் என்னன்னா பெல்ட் இல்ல. कारण ये है कि बेल्ट नहीं, சில இடத்துல பெல்ட் இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. कोई जगह पे बेल्ट रहने पे भी कुछ मतलब ஆனா नहीं, இது அப்படி அல்ல. लेकिन ये वैसा नहीं। அந்த வஸ்திரத்தை பாதுகாப்பதற்கு देखिए वो वस्त्र को वो बचाता है। அப்படி போட்டு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், अगर वो बांध लेंगे तो தானாவும் விழுகாது. वो अपने आप भी नहीं खुलेगा। சில வஸ்திரத்தை உருவுகிற கேசுகளும் இருக்கிறது. कोई केस ऐसे होते हैं अपना कपड़ा उतार देते हैं, அவன் பார்த்து உருவினாலும் என்ன செய்ய முடியாது, वो अगर निकालेगा तो भी वो निकाल नहीं पाएगा, உருவ முடியாது. नहीं निकाल ஏன்னா पाएगा, அவ்வளவு டைட்டா இருக்கும். क्योंकि उतना टाइट बांधा है। நம்மளும் தைரியமா இருக்கலாம். हम भी धैर्य से खड़ा रह सकते ராசா, हैं। நான் பெல்ட் போட்டு கட்டி இருக்கேன், ये मैं बेल्ट बांधा हूँ, ஒருத்தராலையும் உருவ முடியாது. किसी से वो निकाला नहीं जा சரி, सकता। இதற்கு சில அர்த்தங்களும் இருக்கிறது. मैं इसके लिए कुछ अर्थ बताना चाहता हूँ। பாருங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது வஸ்திரத்தை காண்பிக்கிறது. देखिए हमारा जीवन एक वस्त्र के रूप में दिखाया जाता है। ஆண்டவருக்காய் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு வஸ்திரத்திற்கு அடையாளமாயிருக்கு. परमेश्वर की जीने वाली जिंदगी एक वस्त्र का दृष्टांत பரிசுத்தமான வாழ்க்கை என்பது ஒரு வஸ்திரத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. जो पवित्र जो जिंदगी है वो वस्त्र को दिखाता है। இந்த பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு जो अपनी पवित्र जिंदगी को बचाने के लिए இந்த பெல்ட் நமக்கு உதவி ये செய்கிறது. बेल्ट हमारा सहायता करता है। முதலாவது, இந்த வஸ்திரத்தை யாரிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் पहला ये वस्त्र को किससे हमें बचाना चाहिए? அங்கே பிசாசு
பிசாசு தான் வர்றான். वहाँ पर भी शैतान ही ஏன்னா आता है, அவன் தான் நம்மளுக்கு முக்கியமான எதிராளியே. क्योंकि वही हमारा विरोध करने वाला அவன் है, வஸ்திரத்தை கழட்டுவதற்காகவே வருவான். क्योंकि वो वस्त्र को निकालने के लिए அவனுடைய आता முக்கிய है, வேலையே அதுதான். उसका मुख्य काम ही वही है। ஆதாமும் ஏவாளும் மகிமையின் வஸ்திரம் தரித்திருந்தார். देखिए आदम और हव्वा महिमा का वस्त्र पहने थे, அவங்க இந்த மாதிரி சிந்தட்டிக்கோ காட்டனோ பாலிஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் போடல அன்னைக்கு. देखिए उन दिनों में सिंथेटिक या पॉलिस्टर या कॉटन कपड़े नहीं पहने थे, மகிமையின் வஸ்திரம். महिमा का वस्त्र पहने हुए थे, அவர்கள் நிர்வாணம் தெரியவில்லை அவர்களுக்கு முதலாவது. क्योंकि उनका नंगापन उनको नहीं मालूम था, அப்படிப்பட்டதான மேன்மையான வஸ்திரத்தை उस தரித்திருந்தார். तरह महिमा का वस्त्र पहने थे। என்னைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்களோ, जिस दिन अपनी जिंदगी में शैतान को जगा என்னைக்கு दिया, அந்த ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் உள்ளே இடம் கொடுத்தார்களோ, एदेन बगीचे में जिस दिन शैतान को एंट्री दिया, அன்னைக்கு முதல்ல நடந்த காரியம் उस दिन जो पहला वो कार्य, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை என்கிறதான அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் உரிந்து போட்டான். जो जी रहे थे जो पवित्र जिंदगी, वो महिमा का वस्त्र को उसने निकाल दिया। அதனாலதான் ஆண்டவர் தேடுகிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? इसलिए परमेश्वर पुकारता है, आदम तू कहाँ पर है? ஆண்டவரே நான் இங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. हे परमेश्वर मैं यहाँ पर छुपा हूँ। ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு तो क्यों கேட்கிறேன். छुपा है ऐसा पूछता है। நான் வந்து வஸ்திரம் இல்லாமல் मैं இருக்கிறேன். कपड़ा नहीं मेरे, ஏன்னா அவன் உறிஞ்சிட்டான். क्योंकि शैतान ने कपड़ा निकाल दिया। அப்ப பாருங்க, இது சாத்தானுடைய வேலை. देखिए शैतान का एक काम है, அவன் என்ன செய்வான்னா நம்முடைய வாழ்க்கையை உரிந்து கொள்ள वो நினைக்கிறான். क्या करेगा, हमारी जिंदगी को बर्बाद करने के लिए तुला है। நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிற அந்த பரிசுத்தத்தை உரிந்து கொள்ள நினைக்கிறான். हमारी जिंदगी में जो परमेश्वर हमें पवित्रता देता है, वो हमसे छीन लेता है। அதை அவனிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு उससे हमें बचाने के लिए நமக்கு இந்த சத்தியம் என்கிறதான இந்த பெல்ட் தேவைப்படுகிறது. देखिए सत्य नाम का ये वस्त्र की हमें जरूरत पड़ती நம்முடைய है। வாழ்க்கை என்கிற அந்த 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 வஸ்திரத்தை பாதுகாக்க பெல்ட் தேவைப்படுகிறது. हमारी जीवन की जो वस्त्र है वो बचाने के लिए वो बेल्ट की जरूरत पड़ती है। எக்காரணத்து கொண்டு அது நம்மை விட்டு போகாதபடிக்கு, कोई कारण वो हमसे ना जाए, நம்மை நிர்வாணிகள் என்று சொல்லப்படாதபடிக்கு, हम नंगेपन ये ना कहलाए, இன்னும் சாத்தான் அதை உருவிக்கொள்ள முடியாதபடி और शैतान हमसे ना छीनते हुए இந்த சத்தியம் நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாக்கிறது. ये जो सत्य है हमारे वस्त्र को बचाता है। அந்த சத்தியத்தை வச்சு நம்முடைய வஸ்திரத்தை நன்றாக கட்டிவிட்டால் वो सत्य को लेकर हमारे वस्त्र को अच्छे से बांध लेंगे तो நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். हमारा जीवन बचाया जाएगा। சத்தியத்திற்குள்ளே இருக்கும். हम सत्य के अंदर ही जी सकते இந்த हैं, சத்தியத்திற்குட்பட்டதாய் இருக்கும். ये सत्य के भीतर ही हम जी सकते हैं। பிசாசு வந்து தொட்டு பார்த்தாலும் வராது, वो पिशाच शैतान आके छुएगा तो भी हम कुछ नहीं होगा, இழுத்து பார்த்தாலும் வராது. खींचेगा तो भी कुछ नहीं होगा, பாதுகாப்பாய் இருக்கும். वो बचाया जाएगा। அல்லேலூயா. आमेन। அப்போ அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, இந்த அது அப்படி ஒரு சூழ்நிலையிலும் பாதுகாக்கும். वैसा परिस्थिति में भी बचाएगा। நம்மளும் என்ன செய்யலாம்னா, அந்த வஸ்திரம் கட்டப்பட்டிருக்கிறது, और हम भी देखिए वो वस्त्र को अच्छे से बांधा गया है। அந்த வஸ்திரம் நல்லா டைட்டா கட்டப்பட்டிருந்தால் अगर टाइट बांधा रहेगा तो நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். हम भी थोड़ा फ्री होके चल सकते हैं, எல்லா வேலையும் செய்யலாம், सारे काम हम कर सकते हैं, நல்லா எல்லா காரியத்தையும் செய்யலாம், सारे कार्य हम कर सकते हैं, எங்கனாலும் போகலாம், हम कहीं पर भी जा सकते हैं, எங்கனாலும் வரலாம். कहीं भी आ सकते என்ன हैं। இருக்கிறது? வஸ்திரத்தை காக்கும் சத்தியம் இருக்கிறது. जो वस्त्र को बचाने वाला सत्य हमारे पास है, அது நம்மை பாதுகாக்கும். वो हमें बचाएगा। சிலருக்கு அது சரியா இல்லாதனாலதான் कोई लोगों को देखिए वो बरोबर से नहीं है, பிடிச்சுக்கிட்டே தூக்கிட்டே போக तो வேண்டியது, पकड़कर उठाकर चलते हैं, பிடிச்சிட்டே தூக்கிட்டே போக வேண்டியது. जो पकड़कर उठाकर चलना, இவங்களே உங்க வாழ்க்கைய சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. ये खुद अपना बोझ उठाकर चलते हैं। அது சில இடங்களுக்கு போகவும் முடியாது. कुछ जहाँ पर वो जा भी नहीं सकते, ஒரு கையை விட்டுட்டு இன்னொரு கையில வேலை செய்ய முடியாது. एक हाथ छोड़कर एक हाथ से काम भी नहीं कर सकते, துணிஞ்சு எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. हम धैर्य होकर किधर जा भी नहीं सकते, துணிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. धैर्य से हम कुछ काम भी नहीं कर सकते, ஏன்னா क्योंकि நம்முடைய வாழ்க்கை வஸ்திரம் சத்தியத்தால் கட்டப்படவில்லை. क्योंकि हमारा जो जीवन है जो वस्त्र वो सत्य से नहीं बांधा, சத்தியத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் போது तो सत्य के द्वारा वो बचाए जाने पर இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்காய் செய்ய முடியும். इस நம்முடைய दुनिया में வாழ்வில். सारे काम परमेश्वर के लिए हम कर सकते हैं। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க, நம்முடைய வஸ்திரமாகிய வாழ்க்கையை பாதுகாக்க இந்த சத்தியம் உதவுகிறது. जो वस्त्र है हमारी जिंदगी वो बचाने के लिए जो सत्य हमारा हमें बलवंत करता है। அதனால
இந்த சத்தியம் என்கிறதான பெல்ட் நமக்கு ரொம்ப அவசியம். इसलिए ये सत्य नाम का झिलम हमें बहुत जरूरी है। நல்ல பாரம் சுமக்க பலன் தருகிறது, अच्छा बोझ सहने के लिए सहायता करता है, நிமிர்ந்து நிற்க பலன் தருகிறது, स्थिर खड़े रहने के लिए वो बलवंत करता है வஸ்திரத்தை பாதுகாக்க உதவி और செய்கிறது. वस्त्र को बचाने के लिए वो मदद करता है। அப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் கட்டி கொள்ள வேண்டும். वैसा सत्य को हमें ध्यान लेना அதை चाहिए, நாம் ஒரு பெல்ட்டாக அணிந்து கொள்ள वो வேண்டும். बेल्ट के अनुसार समझकर हमें बांधना है। அப்படின்னா நாள்தோறும் இந்த சத்தியத்தை நாம படிக்கணும். इसका मतलब हर प्रतिदिन ये सत्य को हमें पढ़ना है। படிக்க படிக்க தான் அந்த அந்த பெல்ட்டுக்கான அந்த அனுபவம் வந்துகிட்டே இருக்கும் हम நம்முடைய जैसा पढ़ेंगे तब हमें वो अनुभव मिलेगा, அதை தியானிக்கணும், उसे ध्यान करना அதை தேவையுள்ள இடங்கள்ல பயன்படுத்தணும். और उसकी जब जरूरत है उस जगह पर उसको उपयोग करना। அப்படி இருக்கும்போது वैसा रहते समय நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். वो निश्चय रूप से हमारी जिंदगी में अच्छा काम करेगा, அப்பதான் இந்த சத்தியம் நமக்கு பலன் தரும். तब वो सत्य हमें बलवंत करेगा। இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். हम सब मिलकर प्रार्थना करेंगे। ஆண்டவரே உம்முடைய சத்தியம் தருகிற பலத்தினால் எங்களை இடைகட்டுவீரா. हे परमेश्वर आपका सत्य जो देता है उससे हमें बलवंत कर। ஆண்டவரிடத்துல நாம கேட்கலாம், हम परमेश्वर से मांगेंगे, பாரங்களை சுமக்க பலப்படுத்துங்கப்பா, बोझ को सहने के लिए हमें बलवंत कर परमेश्वर, நிமிர்ந்து நிற்க பலப்படுத்துங்க और स्थिर ஆண்டவரே. खड़े रहने के लिए हमें सहायता कर। வாழ்க்கையின் வஸ்திரத்தை பாதுகாக்க जो பலப்படுத்துங்கப்பா. हमारी जिंदगी की वस्त्र है वो बचाने के लिए हमें सहायता कर। சத்தியத்தை அறிவீர்கள் என்று तुम சொல்லப்பட்டிருக்கிறது. सत्य को जानोगे, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. सत्य तुम्हें स्वतंत्र करेगा ऐसा लिखा है। நமக்கு சத்தியம் தரப்பட்டிருக்கிறது, हमें हमारे लिए सत्य दिया गया है, வேத வசனங்களாய் தரப்பட்டிருக்கிறது. जो वचन के अनुसार हमें दिया गया है, அவைகளை ஒவ்வொரு நாளும் படிக்கணும். उसे முதல்ல हर प्रतिदिन पढ़ना है, அதை நம்முடைய மனதிலே வைத்து தியானிக்க வேண்டும். हमारे मन में रख के उसे ध्यान करना है, வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்த வேண்டும். हमारे जीवन में उसे उपयोग करना है। எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். हम ஆண்டவர் सब சமூகத்திலே. प्रार्थना करेंगे। ஆண்டவரே இந்த உலகத்திலே பாரங்களை சுமக்க हे परमेश्वर, ये दुनिया में बोझ सहने के लिए சத்தியம் எங்களை பலப்படுத்தட்டும். सत्य हमें बलवंत करने पाए, நிமிர்ந்து நிற்க சாட்சியாய் நிற்க பலப்படுத்தட்டும். स्थिर खड़े रहने के लिए, गवाही बनकर जीने के लिए हमें बलवंत करे। இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள பலப்படுத்தட்டும். ये दुनिया में हमारी जीवन बचाए जाने के लिए हमें मदद करे। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। ஹalleluya 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 அப்பா ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஆண்டவரே இந்த சத்தியத்தினால் நாங்கள் பலப்பட வேண்டும் அப்பா. हे परमेश्वर, सत्य के द्वारा हम बलवंत होने पाए। எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். आपके हाथ में हम हर एक को सौंपते हैं परमेश्वर। கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर हमारे बीच में सामर्थ काम करे। எங்கள் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். हे स्वर्गीय पिता, हम पूरे मन से आपको धन्यवाद देते हैं। நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். इन दिनों को दिखलाया इसके लिए आपको धन्यवाद देते हैं। மாலை நேரத்திலே உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காய் इस ஸ்தோத்திரம். शाम की समय आपकी गीत गाकर आराधना करने के लिए आपने सहायता किया, इसके लिए धन्यवाद देते हैं। சத்தியம் தருகிறதான பலனை குறித்து நாங்கள் தியானித்தோம். जो सत्य जो भलाई देता है उसके बारे में हमने मनन किया। இந்த சத்தியத்தை பெல்ட் போல நாங்கள் அறையிலே அணிந்து கொள்ளும் போது ये सत्य को बेल्ट के अनुसार हमारे कमर पर बांधने के लिए, பாரம் சுமக்க பலப்படுத்துகிறது, बोझ सहने के लिए मदद, நிமிர்ந்து நிற்க பலப்படுத்துகிறது, स्थिर खड़ा रहने के लिए मदद कर, வஸ்திரத்தை பாதுகாக்க और பலப்படுத்துகிறது. वस्त्र को बचाने के लिए मदद कर, உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. आपके लिए जीने के लिए सहायता कर। நாளிலே வந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. सुबह आए हर एक को परमेश्वर आशीष कर। உம்முடைய கிருபை எல்லாரோடு இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். आपकी कृपा हर एक के साथ बने रहे। உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், आपके सामर्थ हाथ में सौंपते हैं, அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, अर्पण करते हैं पिता। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता, आमेन. आमेन। हे मेरे मन यहोवा को धन्य कर,